வணக்கம். நான் உங்கள் Raziaq. இன்றைக்கி இது வீடியோவில் ஒரு லீகல் மேக்ஸிம் ரெஸ் இப்சா லிக்விட்டார் அப்படின்றா என்ன அர்த்தம், அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னு பார்ப்போம். அதுக்கு லாத்தின் மேக்ஸிம், நம்ம ஊரில் சொல்லுவாங்களே பழமொழின்னு சொல்லுவாங்க இல்லையா, கழுதை தேஞ்சு கட்டை எறும்பாய்ச்சி, அது மாதிரி லீகலில் வந்து நிறைய மேக்ஸிம்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி தான் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸு இதெல்லாம் கொடுப்பாங்க. அதில் உள்ள ஒரு பழமொழி மாதிரி ஒரு மேக்ஸிம், லீகல் மேக்ஸிம் சொல்லுவாங்க, ரெஸ் இப்சா லிக்விட்டார். அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, த திங் இட் செல்ஃப் ஸ்பீக்ஸ். அதாவது வந்து அந்த பொருளே வந்து அந்த அதுக்கு என்ன உண்மைன்றதை காட்டிடும். ஒரு ஒருத்தருக்கு அடிபட்டு ரத்தம் வருதுன்னா நம்ம அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், அதுலேருந்து அவருக்கு காயம்பட்டிருக்கு, அடிபட்டிருக்கு அப்படின்றத, ஒரு ரத்தம் வர்றதுலேருந்து நம்ம அவருக்கு அடிபட்டிருக்கு, காயம் வருதுன்றது தெரியலாம். ஸோ இந்த ரத்தம் வருகிற விஷயம் வந்து அவருக்கு ஒரு காயம்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த ப்ரூவ் பண்ணுது, சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நிரூபிக்குது. அது மாதிரி இந்த ரெஸ் இப்சா லிக்விட்டார் லீகல் மேக்ஸிம்ஸை வந்து பயன்படுத்தி ஜட்ஜஸ் வந்து நிறைய இடங்கள்ல வந்து அதை ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, இந்த விஷயத்துலேருந்து நம்ம இது நிரூபணமாகுது அப்படின்றத சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு போலீஸில் வந்து ஒருத்தரை வந்து லாக்கப்பில் வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மாஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, சொல்லி கூப்பிட்டு போவாங்க, அடிச்சன்ற சொல்லாத, சொன்னால் அப்புறம் உனக்கு வந்து உன் நிலமே வேறு மாதிரி ஆகிடும்டா, அப்புறம் அவ்வளோதான், அப்புறம் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ வந்து மாஜிஸ்ட்ரேட்டை வந்து அசிஸ்டண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ப்ரொடியூஸ் பண்ணோன்னா மாஜிஸ்ட்ரேட்டும் ஒரு கேள்வி கேட்பார், எப்போ உன்னை யாராவது அடித்தாங்களா, துன்புறுத்துனாங்களான்னு சொல்லி. அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க எதுவும் சொன்னால் பயத்துக்கு, போலீஸுக்கு பயந்துக்கிட்டு ஏதாவது சொல்ல மாட்டாங்க. அந்த சமயத்தில் ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்லலாம் அவங்ககிட்ட, ஐயா உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்குயா, இங்கே பாருங்கய்யான்னு சொல்லி சட்டையை கலத்திட்டு எல்லா தழும்பி அவங்ககிட்ட காமிச்சு, இது மாதிரி இருக்கிற கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, எனக்கு ஜெயிலில் அனுப்பிடாதீங்கயா அப்படின்னு உடம்பெல்லாம் காமிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த காயம் வந்து தட் இட் செல்ஃப் வில் ஸ்பீக்ஸ் த ட்ரூத். என்ன நடந்திருக்கும், போலீஸ் லாக்கப்பில் இருக்கிறாங்க, உடம்புல உள்ள காயத்தெல்லாம் திறந்து காமிக்கிறாங்க அப்படின்னா போலீஸ்காரங்க எந்த அளவுக்கு அடிச்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணியிருப்பாங்க, என்னென்ன கொடுமைலாம் பண்ணியிருப்பாங்கன்றது ஜட்ஜஸ் உடனே புரிய வரும். உடனே ஜட்ஜஸ் அதை ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, உடனே அது எனக்கு என்னால் முடியலையா, என்னால் ஸ்டேஷனில் இருக்க முடியல, ஜெயிலுக்கு என்னால் போக முடியாது, எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியான்னு ஒரு மனு கொடுத்தீங்கன்னா அந்த சமயத்தில் ஜட்ஜிகிட்ட சொன்னால் கூட உடனே அதுக்கு ஒரு மனு கொடுப்பாங்க. அப்போ அதுக்கப்புறம் அது வந்து என்ன ஆகும் உங்களுக்குன்னா, அதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்டேட்மெண்ட்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் வந்து இவனை அடித்து தான் துன்புறுத்தி தான் போலீஸ்காரங்க இது மாதிரி எழுதி வாங்கியிருக்காங்க, இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க, அதனால் அந்த அதெல்லாம் வந்து மிரட்டி அடித்து வச்சுறுத்தி வாங்கின ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி வரும். அது நாளைக்கு அதுக்கு அவனுக்கு கேஸுக்கு எதிராக அதை யூஸ் பண்ண போகும்போது கூட அது ஒரு வீக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி தான் வந்து ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு கேஸு என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ரெஸ் இப்சா லிக்விட்டார்ன்ற இதை பயன்படுத்தி நம்ம கேஸை வைக்கிறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும். பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு கோர்ட்டுக்குன்னு வக்கீலுக்குன்னு போனோம்னா, ஒரு கோர்ட்டுடைய கேஸோட வெற்றின்றது வந்து ஒரு பெரிய வக்கீலை நியமிச்சிட்டோம், ஒரு திறமையான வக்கீலை நியமிச்சிட்டோம், அதனால் ஜெயிச்சிடலாம் அப்படின்றது கிடையாது. அவங்க வந்து இஸ் ஒன்லிய மீடியேட்டர், ஒரு சர்வர் மாதிரி தான். உங்ககிட்ட ஒரு ஃபேக்ட்ஸை வாங்கி ஜட்ஜிக்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இப்போ அவங்கக்கிட்ட என்னென்ன எவிடன்ஸ் இருக்குது வாங்குதுன்றது அவங்களுக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு தான் தெரியும், பார்ட்டிகள் தான் எல்லாருக்குமே தெரியும், உங்கள் கேஸுக்கு என்ன வீக்னஸ் இருக்குது, ஸ்ட்ராங்கான இது என்ன இருக்குது, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் அட்வொகேட்டை ப்ராப்பராக கன்வே பண்ணால் அதிலிருந்து முக்கியமான விஷயங்களை எடுத்து அதை வந்து கோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேஸ் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புன்றது ரொம்ப பிரகாசமாக இருக்கும். வழக்கரோட வெற்றி வந்து ஒரு கேஸ் நடத்துறது, ஜெயிக்கிறது, வாங்கிறதுன்றது வெறுமனே அட்வொகேட்டோட திறமையை மட்டுமே இல்லை. அதுக்கு பார்ட்டிஸ் வந்து கோஆப்ரேட் பண்ணணும், அவங்க தேவையான விவரங்களை கொடுக்கணும், தேவையான ஆதாரங்களை சேகரித்து கொடுக்கணும், எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணிங்கன்னா தான் அதில் முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்க அட்வொகேட் கோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு பல விஷயங்களை பலனை கொடுக்கும். ஸோ ரெஸ் இப்சா லிக்விட்டார்னால் த திங் இட் செல்ஃப் ஸ்பீக்ஸ். ஸோ கோர்ட்டுக்கு போகிறவங்க என்ன ஆதாரம், என்ன இது, நமக்கு என்ன கேஸு, நம்ம என்னோடய விஷயம் என்ன, நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஆதாரம், டாக்குமெண்ட்ரி ப்ரூஃபு, வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி இருக்குன்றதை அட்வொகேட்டை ஷேர் பண்ணி அதன் மூலிமா உங்களுடைய வெற்றி வாய்ப்பை பெருக்கிக்கொள்ளுங்க. இது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், நான் போடுற வீடியோ உங்களுக்கு சேரும். நன்றி, வணக்கம்.